தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கட்சி எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள கூவத்தூருக்கு புறப்பட்டுள்ளார். அதன் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி பேசுவதற்காக தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் சஞ்சீவி காத்திருக்கிறார். சஞ்சீவி, சொல்லுங்க, இப்போ தற்போது சசிகலா கிளம்பிட்டாங்களா? எவ்வளவு நேரத்துல கூவத்தூருக்கு போவாங்க? அங்க இன்னைக்கு என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடைபெறதா இருக்கு? அதனை பற்றின தகவல் உங்ககிட்ட இருக்கா? அதிமுக பொதுச் செயலர் சசிகலா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் போலீஸ் தோட்டத்திலிருந்து புறப்பட உள்ளார். இந்நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது தயாராக உள்ளது. இந்நிலையில் அதிகபட்சமாக இன்னும் அரை மணி நேரத்திற்குள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு கூவத்தூர் செல்ல உள்ளார் என்று அங்கு சென்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க உள்ளார் என்று தகவல்கள் கூறுகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் கூட இதே நேரம் தான் இங்கிருந்து புறப்பட்டு கூவத்தூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். இந்நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் பார்த்தோம்னால் கூவத்தூர் செல்வதற்கு முன்பாகவே ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்நிலையில் தற்போது 130 சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு ஆதரவாக உள்ளனர். அதனால் உடனடியாக ஆட்சியை அமைப்பதற்காக அழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து நேற்றைய தினம் சசிகலா அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதினார். இந்நிலையில் நேற்றைய தினம் கூட அது போன்ற அழைப்புகள் ஏதும் வரவில்லை. இந்நிலையில் நேற்றைய தினம் அங்கு சென்று சசிகலா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உரையாற்றியுள்ளார். இது மட்டும் இல்லாமல் அது முடிந்த பிறகு தனித்தனியாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் அழைத்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அது முடித்துவிட்டு ஆளுநரிடம் நேற்று கூட அப்பாயின்மெண்ட் பெறப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் கூட சந்திக்க நேரம் கிடைக்காத காரணத்தால் மீண்டும் போலீஸ் தோட்டத்திற்கு திரும்பிவிட்டார். இந்நிலையில் நேற்று இரவு பேட்டி எடுக்கும்போது கூட இந்நிலையில் ஒரு விஷயத்தை முக்கியமாக குறிப்பிட்டிருந்தார். எனவே கட்சியை பொறுத்தவரை தற்போது பிளவு ஏற்பட்டு வருவதாகவும் அதற்காக உடனடியாக ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பேட்டி மூலமாக நேற்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அழைக்காத பட்சத்தில் இன்று கூட அழைப்புள்ள பட்சத்தில் அடுத்த கட்டமான போராட்டத்தை தொடங்குவோம் என்று அவர் சார்பாக கூறப்பட்டது. இந்நிலையில் இப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது திடீரென்று இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான ஏற்பாடுகள், அதாவது கூவத்தூருக்கு செல்லக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. கூவத்தூர் சென்றுவிட்டு அங்கு சட்டமன்ற உறுப்பினரிடம் பேசிய பிறகு அடுத்த கட்டமான முடிவை நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலையில் காலை முதலே நாம் சொல்லும்போது இன்று அழைப்பு வரவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம், குறிப்பாக இன்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்துக் கொண்டு டெல்லி செல்வதற்கான ஏற்பாடுகள் தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் அப்படி இல்லை என்றால் தர்ணா போராட்டம், அதாவது ஜெயலலிதாவுடைய சமாதியை சென்று போராட்டம் செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளதாக கூறப்படுகிறது. நிலையில் இந்த 2 விஷயங்கள், அதாவது இன்று மாலைக்குள் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்கவில்லை என்றால் இந்த 2 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல, ஒன்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அழைத்துக் கொண்டு டெல்லி செல்வது, அல்லது இரண்டாவது போராட்டத்தில் ஈடுபடுவது என்ற 2 விஷயமான தற்போது உள்ளது. நிலையில் கவர்னர் இன்று மாலைக்குள் அழைப்பார் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கை அதிமுக வட்டாரங்கள் தற்போது உள்ளது. இந்நிலையில் அழைக்காத பட்சத்தில் இந்த 2 விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பிரியா. சஞ்சீவி, தற்போது நீங்க எங்க இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இப்போ அங்க இருக்கிற எம்எல்ஏக்களை தொடர்பு கொள்ள ஒரு சில எம்எல்ஏக்களை தொடர்பு கொள்ள முடிஞ்சது. இப்ப அவங்க கிட்ட நேரடியா பேசுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா? தற்போது நீங்க எங்க இருக்கீங்க? அதனை பற்றின தகவல் இருக்கா உங்ககிட்ட? பிரியா, தற்போது நான் போலீஸ் கார்டன் வேதாலயத்தின் வாசல் தான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது இந்த இடத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவருகிறது. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னால் தொடர்ந்து நேற்று தினம் கூட பார்த்தோம்னால் வெளியே ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேட்டி இருக்கிறார். ஆனால் உள்ளே செய்தியாளர்களுக்கு அந்த கூவத்தூர் அந்த ரிசார்ட் கோல்டன் பே என்று சொல்லக்கூடிய அந்த விடுதிகளுக்குள்ளே செய்தியாளர்களுக்கு செல்ல அனுமதி கிடையாது. எனவே வெளியே ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேட்டி அளிக்கிறார்கள். நிலையில் யாரும் அடித்து வைக்கப்படவில்லை, நாங்கள் சரியாக தான் உள்ளோம், இந்நிலையில் யாரும் வற்புறுத்தவில்லை, சரியாக அடித்து வைக்கப்படவில்லை என்ற விஷயத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் தொலைபேசி மூலமாகவும் அதே போல வெளியே பேட்டியும் அளித்து வருகின்றனர். இந்த சூழலில் இன்று கூட செய்தியாளர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. நிலையில் தொலைபேசி மூலமாக ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு பேசும்போது கூட நாங்கள் தற்போது அதாவது ஒட்டுமொத்தமாக ஆதரவோடு தான் உள்ளோம், இந்நிலையில் தனியை பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதே போல எங்களை அழைத்து வைக்கவில்லை என்ற விஷயத்தை ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றார்கள். நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் கூட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அமர்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம்னால் இன்றும் அந்த சந்திப்பு நடைபெற உள்ளது. இந்த சந்திப்பு இன்று கூவத்தூர் சென்று சசிகலா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்த பிறகு அடுத்த கட்டமான நகர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியா. சஞ்சீவ், இப்போ நீங்க சொன்னது போல இப்போ ஆளுநர் அழைப்பு விடுக்க கால தாமதம் செஞ்சா இப்போ வேறு வடிவத்துல போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி சசிகலா குறிப்பிட்டிருந்தாங்க. இது பற்றிய விவரங்கள், அதாவது ஒரு சில விவரங்கள் சொன்னீங்க, முழுமையான விவரங்கள் சொல்லுங்க சஞ்சீவ். பிரியா, இங்கு வரக்கூடிய தகவல் அடிப்படையில், அதாவது சரியாக எந்த போராட்டம் தான் செய்ய போகிறோம் என்று அவர்கள் சார்பாக கூறவில்லை. நேற்று இரவு ஒரு பேசிய பேட்டி குறிப்பாக கவர்னர் என்று ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமான போராட்டம் தொடரும் என்று அவர் சார்பாக கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஏற்கனவே, அதாவது புதன்கிழமை என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது அதிமுக அலுவலகத்தில். சென்ற ஞாயிற்றுக்கிழமையே
அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இதைத் தொடர்ந்து மீண்டும் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு பன்னீர்செல்வம் பேட்டி எடுத்த பிறகு மீண்டும் அடுத்த நாள் அதாவது புதன்கிழமை காலையே அதிமுக தலைமை கழகத்தில் மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடியது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு அன்று இரவே அதிமுக எம்பிக்கள் டெல்லி சென்று புறப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அடுத்த நாள் ஒருவேளை அதாவது வெள்ளிக்கிழமை வரை கவர்னர் வரவில்லை என்றால் அதிமுக சட்டமன்ற குழு உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி செல்வார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் டெல்லி செல்லவில்லை என்றால் கவர்னர் சென்னைக்கு மீண்டும் திரும்பி வந்துவிட்டார். இந்நிலையில் இப்போது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு அறிவித்து செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது தயாராக உள்ளது. அப்படி இல்லாத பட்சத்தில் குறிப்பிட்டது போல ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் தர்ணா போராட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது, அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அப்படி இல்லையில் அதிகபட்சமான குறிப்பிட்டது போல இன்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து சசிகலா அவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து வலியுறுத்துவார்கள் என்ற வாய்ப்புகள் உள்ளது இல்லையா? தொலைபேசி தகவலுக்கு நன்றி சஞ்சீவி.